இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் என்றால் என்ன என்பதை பற்றியும் ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் மேப்பிங் அல்லது சீடிங் என்றால் என்ன என்பதை பற்றியும் உங்களுடைய ஆதார் கார்டு கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து மேப் ஆகிருக்குன்னு எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி உங்களோட ஆதார் கார்டு நம்பர் யூஸ் பண்ணி தான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே வந்து ஆதார் கார்டு கூட வந்து பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிடும். இது வந்து நம்பர் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிருக்கலாம். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்ததான் ஆதார் சீடிங் என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் சீடிங்னா ஒரு ஆதார் கார்டு கூட ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் சீட் ஆகிருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் உங்களுடைய ஆதார் கார்டு மூலமாக டிபிடி மூலமாக பேமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் வரும். லிங்க்கான பேங்க் அக்கௌண்ட்டு வராது. உங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட மேப்பாக இருக்கோ அல்லது சீடாக இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் வந்து ஆதார் லிங்க் மற்றும் ஆதார் சீடிங்க்கு உள்ள வித்தியாசம். லிங்க் ஆகிருந்த நார்மலாக எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்டும் ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கும். சீடாக இருந்தால் மட்டும்தான் அந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுடைய குறிப்பிட்ட வங்கி கணக்குக்கு வரும். உங்களுடைய ஆதார் கார்டு கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் சீடாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும் நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எப்படி சீட் பண்ணுறது என்பதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்க ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு என்பிசிஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தோடனே ஃபஸ்ட் எடுத்துனே நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கன்சியூமர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாரத் ஆதார் சீடிங் எலிமினர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேஸ் சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங்னு இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு கூட என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குன்னு செக் பண்ணுங்கள். தேர்டாக வந்து கெட் ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்க. கேப்ச்சாவை பார்த்து டைப் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். 352926 உங்களுக்கு வர ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆதார் கார்டுடைய நம்பர் கடைசி 4 நம்பர் ஷோ ஆகும். அடுத்ததாக மேப்பிங் ஸ்டேட்டஸ் வந்து எனபிள் ஃபார் டிபிடி அதாவது டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் எனபிள் ஆயிருக்குன்னு சொல்லி வருது. நீங்கள் அப்டேட் பண்ண டேட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இன்னும் சில டேட்ஸ் எல்லாமே இருக்கும். கஸ்டமர் என்ன டேட்டில் ரெக்வஸ்ட் பண்ணாங்க ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ண சொல்லியிருக்கும். கடைசியாக வந்து பேங்க் நேம் சொல்லிவிட்டு கனரா பேங்க்னு இருக்குது. இந்த பேங்க் தான் வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கு. இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு இதை நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கன்சியூமர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஏரோ மார்க்கே கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் தான் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அதை நீங்கள் என்ட்ரு பண்ண பிறகு ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட பேங்க் நேம் என்னவோ என்ட்ரு பண்ணிங்கன்னா ஹைலைட் இஷ்யூ ஆகும். பேங்க் நேம் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு சீடிங் டைப்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ் சீடிங். இதுவே ஒரே பேங்க்கில் 2 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. வேறு பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மற்ற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆதார் சீடிங்கை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. மோஸ்ட்லி எல்லாமே ஃபஸ்ட் ஆப்ஷன் அல்லது தேர்ட் ஆப்ஷன் தான் இருக்கும். லிங்க் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட் ஆப்ஷன், லிங்க் பண்ணிவிட்டு வேறு பேங்க்கை மாற்றினா தேர்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணி மறுபடியும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பை சப்மிட்டிங் மை ஆதார் டீட்டெயில்ஸ் டிக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மறுபடியும் டிக் பண்ணிவிட்டு கேப்ச்சா இருக்கும் அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு
ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா மறுபடியும் உங்களோட ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்காக இருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் வெரிஃபை பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெக்வஸ்ட் சென்ட் ஆகிடும். அதன் பிறகு உங்களோட பேங்க்கு வந்து ரெக்வஸ்ட் சென்ட் ஆகும். அதை டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு மற்றும் பேங்க் அக்கௌண்ட் வந்து மேப் ஆகிடும். அதன் பிறகு எந்த ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ஆதார் கார்டு மூலமாக சென்ட் பண்ணாலும் டைரெக்டாக நீங்கள் இப்போ சீட் பண்ண பேங்க் அக்கௌண்ட் தான் வரும். இதுதான் வந்து ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுக்கான புதிய மெத்தட். இந்த ஆப்ஷன் வந்து தற்போது தான் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.